لنا دينا وجميع الكون لنا وطنا توحيد الله لنا نور أعددنا الروح له سكنا أضحى الإسلام لنا دينا وجميع الكون لنا وطنا توحيد الله لنا نور أعددنا الروح له سكنا 16வது வசனத்தை வாசிக்கும் போது நாய்கள் என்னை சூழ்ந்திருந்தது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள், ஆணிகளால் கடாவினதை குறித்த தீர்க்க தரிசனம். அது யோவான் 19ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களிலே நிறைவேறியதை பார்க்கலாம். இதில் ஒரு விஷயம் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம், அதில் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குன்னா மேலையும் வாசிக்கணும் கீழையும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீதும் என்றென்றும் நிலவுவதாக. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்றால், சங்கீதம் 22வது அதிகாரத்தில் உள்ள 16வது வசனம் இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனமா. ஏன் அப்படின்றால், முன்னாடியே நான் சொல்லியிருந்தோம் அந்த இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனங்களை என்னென்ன பித்தலாட்டம் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம வெளிக்கொண்டு வருவோம்னு. அது இல்லாமல் பைபிள் மொழிபெயர்ப்பில் என்னென்ன பொய் பித்தலாட்டங்கள் செய்திருக்காங்க என்பதையும் சொல்லுவோம் என்று குறிப்பிட்டிருந்தோம். அதன் ஒவ்வொரு பகுதியாக தான் இன்றைக்கி நம்ம இதை பார்க்க போகிறோம். என்ன? சங்கீதம் 22வது அதிகாரத்தில் 16வது வசனம், நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவரின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. இதை நம்ம பிரபலமான பால்புட்டியா வேறு ஒரு வாட்டி படிச்சு காமிச்சு இயேசுதான் இம்மானுவேல் அப்படின்னு சொல்லியிருந்தது. சரி, ஏன்னா கைகளிலும் கால்களிலும் உருவ குத்தினார்கள், அது யாருக்கு பொருந்தது? இயேசுக்கு தான் பொருந்தது அப்படின்னு நம்ம பால்புட்டியாவே சொல்லியிருந்தது. இவர்கள் மட்டுமா என்று பார்த்தால் அநேக மிஷனரிகள் சொல்லக்கூடிய வசனங்களில் இதுவும் ஒன்று. என்ன? இயேசுவை குறித்த முன்னறிவிப்பு பழைய ஏற்பாட்டில் இருந்ததுன்னு. அப்படி என்ன முன்னறிவிப்பு இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். சரி, இதில் என்னென்ன விஷயங்கள் அடங்கியிருக்குன்னு பார்த்தா, ஒரு முன்னறிவிப்பும் இல்லை. அதிகாரம் முழுசா படிச்சா தெரிஞ்சாலும் அது தாவீது ராஜா தன் நிலைமையை குறித்து அவர் புலம்புகின்ற ஒரு விஷயம் உண்டு. ஆனால் இதில் ஹைலைட்டான அந்த 16வது வசனம் என்னன்னு பார்த்தோமே ஆனால், பச்சையான மொழிபெயர்ப்பு பித்தலாட்டம். அப்படி என்ன பித்தலாட்டம் பண்ணியிருக்காங்க பார்ப்பாருங்க. இந்த சங்கீதம் 22வது அதிகாரத்தின் 16வது வசனம் இருக்கு. இது எபிரேய மொழியில பார்த்தோமே ஆனால், இந்த 16வது வசனத்தின் எபிரேய மொழிபெயர்ப்பில் என்ன இருக்குன்னா, எபிரேய பதத்தில் என்ன இருக்குன்ற பார்த்தோம்னால், காரி யோ அடாய் அருகுலை அப்படின்னா இருக்குது. ஆரை அப்படின்றால் சிங்கம், காரி என்றால் சிங்கத்தை போல காரை. அப்போ ஆரை என்ற வார்த்தை எபிரேய பைபிள் அநேக இடங்களில் சிங்கத்தை பயன்படுத்த குறிப்பிட, அநேக இடங்களில் எல்லா இடங்களிலும். அப்போ காரி என்றால் என்ன அர்த்தம் என்று பார்த்தால் சிங்கத்தை போல, லைக் அ லயன், ஆஸ் அ லயன் என்பதுதான் சரியான வார்த்தை, சரியான அர்த்தம். ஆனால் இவர்கள் கைகளிலும் கால்களிலும் உருவக குத்தினார்கள் சொல்றாங்க. இப்போ நான் இந்த எபிரேய பதத்தை பாருங்கள், இந்த எபிரேய வசனத்தை பாருங்கள். இதில் குத்துனாங்க என்பதற்கு எந்த வார்த்தை என்பதை அனைத்து கிறிஸ்துவ மிஷனரிகளும் விட்டு விடுகிறேன். எந்த வார்த்தை என்பதை எனக்கு ஹைலைட் பண்ணி காட்டுங்க. ஏனென்றால் நாம் ஏன் இதை குறிப்பிடுகிறோம் என்று பார்த்தோமே ஆனால், அதாவது பைபிள் இன்டர்லினியர்ல ஒரு விஷயம் இருக்கு. என்ன? சங்கீதம் 22வது அதிகாரத்தின் 16வது வசனத்தை பார்த்தோமே ஆனால், அங்க தே பியர்ஸ் அப்படின்றதுக்கு காரா அப்படின்ற H3738 காரா அப்படின்ற வார்த்தை இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார்கள். ஆனா இந்த எபிரேய வசனத்திலே காரா என்ற வார்த்தையே இல்லை. சரிங்களா? அப்ப இல்லாத ஒரு வார்த்தையை தான் இருக்கிறதாக சொல்லி அவர்கள் காரா அப்படின்னா கையிலும் காலையும் குத்தினார்கள், அப்படி பியர்ஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. பியர்ஸ் என்ற வார்த்தைக்கு என்ன எபிரேய பதம் என்பதை நாங்கள் பின்னர் குறிப்பிடுகிறோம். அப்போ இந்த வசனத்தை பார்த்தீர்களா, இந்த எபிரேய வசனத்தில் குத்தினார்கள் என்ற வார்த்தையை எபிரேய மொழியில் காட்ட வேண்டும். ஏன்னா இருந்தாலும் கட்டத்துக்கு இல்லை, காரா அப்படின்னு விருப்பப்படுறாங்க. காரா என்ற வார்த்தைக்கு அர்த்தமும் அதுவில்லை, காரா என்று அங்கு இல்லவும் இல்லை. சரிங்களா? அப்போ இதன் சரியான பதம் என்னென்றால், ஃபார் டாக்ஸ் ஹேவ் என்கம்பஸ்ட் மீ, a company of evil doers have enclosed me like a lion, they are at my hand and my feet. இப்படிதான் யூதர்களோட மொழிபெயர்ப்புல இருக்குது, நம்ம மொழிபெயர்ப்புல யூதர்களோட மொழிபெயர்ப்பு. ஆனா கிறிஸ்தவ பைபிள்ல என்ன இருக்குன்னா, கைகளையும் காலையும் சிங்கத்தை போல பிடித்திருக்கிறார்கள் என்றது போல உருவ குத்தினார்கள் எழுதியிருக்காங்க. அப்போ இந்த காரா அப்படின்ற வார்த்தை, இந்த காரை அப்படின்ற வார்த்தை இங்க இருக்கும்போது சிங்கத்தை குறிக்கூடிய வார்த்தை கிறிஸ்தவ பைபிள்ல அந்த சிங்கம் என்ற ஒரு விஷயமே இல்லை. ஆனால் இதே வார்த்தையை நாங்கள் வேற வேற இடங்கள்ல காட்டுறோம். என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, சங்கீதம் 17வது அதிகாரத்தின் 12வது வசனத்தை பார்க்கும்போது, பீறுதற்கு அவளுள்ள சிங்கத்திற்கு மறைவிடங்களில் பதிவிருக்க பாலசிங்கத்திற்கும் ஒப்பா இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுது. இங்கேயும் இந்த காரை அப்படின்ற வார்த்தை தான் இருக்குது.
சரிங்களா? அப்புறம் ஏசாயா 38வது அதிகாரத்தில் 13வது வசனம், விடியற்காலம் மட்டும் நான் எண்ணமிட்டுக் கொண்டிருந்தேன், அவர் சிங்கம் போல என் எல்முடையெல்லாம் நொறுக்குவார், இன்று இரவுக்குள்ளே என்னை முடிய பண்ணுவீர் என்று சொல்லி அப்படின்றதுல எங்கேயும் காரை அப்படின்ற வார்த்தை தான் இருக்கிறது. என் சுதந்திரம் காட்டிலுள்ள சிங்கத்தை போல எனக்கு ஆயிற்று, அது எனக்கு விரோதமாய் கர்ச்சிக்கிறது, அதனால் அதை வெறுக்கிறேன். இங்கேயும் அந்த காரை அப்படின்ற வார்த்தை தான் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா எரேமியா அதிகாரம் 49 19வது வசனம், இதோ புரண்டு ஓடுகிற யோர்தானிலிருந்து சிங்கம் வருவது போல பலவானுடைய தாபரத்துக்கு விரோதமாக வருகிறான். இங்கேயும் பார்த்தீங்கன்னா காரை அப்படின்ற வார்த்தை தான் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எரேமியா அதிகாரம் 50 வசனம் 44 இது அதே வசனம் தான், அதே முன்னப்படுத்தினா அதே விஷயம் தான் இங்கேயும் குறிப்பிடப்படுகிறது. புரண்டு ஓடுகிற யோர்தானிலிருந்து சிங்கத்தை போல அவனுடைய தாபரத்துக்கு விரோதமாய் வருகிறான் என்று இங்கேயும் அந்த காரை அப்படின்ற வார்த்தை தான் இருக்கிறது. அப்போ இன்னும் அநேகமான விஷயங்கள் இருக்குது. என்னென்று பார்த்தோம்னால் மீகா 5வது அதிகாரம் 8வது வசனம், அங்கேயும் சிங்கம் என்பதற்கு இந்த காரை என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஹோசியா 11வது அதிகாரம் 10வது வசனம், இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்க்கும்போது அந்த காரை என்ற வார்த்தை சிங்கத்தை குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. இது எங்கேயுமே குத்துவதற்கான அந்த எக்ஸாக்ட் வார்த்தை அங்கே என்ன குறிப்பிடப்பட்டுள்ளதோ அதே வார்த்தை தான் இங்கே அதே மாதிரி குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கே எல்லாம் சிங்கம் என்று மொழிபெயர்த்து விட்டு அங்கே மற்றும் கைகளின் காலமும் குத்தினார்கள் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அப்போ இது எந்த மாதிரியான பித்தலாட்டம்? இவர்களுக்கு தேவையான நிலைப்பாடை கொண்டு வருவதற்காக பழைய ஏற்பாடு புஸ்தகங்கள் யூதர்களின் புஸ்தகத்தில் இவர்கள் அவர்கள் விருப்பப்பட்ட வார்த்தைகளை மாற்றி தங்களுக்கு விருப்பப்பட முடியாத பொருள் வரும்படி இவர்கள் மொழிபெயர்த்து பித்தலாட்டம் செய்திருக்கிறார்கள். இதை மறுக்கக்கூடிய யாரா இருந்தாலும் சங்கீதம் 22வது அதிகாரத்தின் 16வது வசனத்தில் குத்தினார்கள் என்பதற்கு எபிரேய வார்த்தை அந்த வசனத்தில் எங்கே இருக்கு என்பதை எடுத்து காட்ட வேண்டும். அல்லாமல் அந்த கார என்பதன் வார்த்தைக்கு சிங்கம் என்று பொருள், சிங்கத்தை போல ஆசலைன், இந்த ஆசலைன் சிங்கத்தை போல கைகளிலும் கால்களும் இருக்கிறார்கள் என்பதை நீங்க வச்சிருக்க பைபிளில் தான் காட்டணும். சிங்கம்ன்ற வார்த்தை அந்த 16வது வசனத்துல இருக்கணும். அப்ப இப்படியெல்லாம் இல்லாத போது இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்தோம், தங்களுக்கு விருப்பப்பட முடியாத மொழிபெயர்த்து விருப்பப்படியான அர்த்தங்கள் வருவதற்கு ஏற்ற போல பித்தலாட்டம் செய்து மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நான் இப்பொழுது இருக்க அநேக கிறிஸ்தவர்கள் குறை சொல்லவில்லை, ஏன்னா இவர்களுக்கு தெரிவதில்லை. இவர்களுக்கு தங்கள் கையில் என்ன கொடுத்திருக்கப்பட்டிருக்கோ அதை நம்புகிறார்கள். ஆனா இவர்கள் கையில் கொடுக்கப்பட்டது உண்மையா பொய்யா, அது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை வாய்ந்தது என்பதை இவர்கள் கவனிக்கவில்லை. சரி, அப்ப குத்துனது அப்படின்றதுக்கு என்ன வார்த்தை பயன்படுத்த வேண்டும் என்றால் தகார். தகார் என்பதுதான் சரியான வார்த்தை. என்ன? சக்கரியா புஸ்தகம் 12வது அதிகாரத்தை பார்த்தோம்னால் 10வது வசனம், நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து. இங்க இந்த குத்தின, அதாவது ஆங்கிலத்தில் இந்த PS அப்படின்ற வார்த்தை இருக்கிறது. இதற்கு சரியான வார்த்தை என்னவென்றால் தாக்கார். எபிரேய மொழியிலே தாக்கார் என்றுதான் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்ப தாக்கார்னு வந்தால்தான் குத்துனது அப்படின்றது இருக்கும்போது இவர்கள் காரை அப்படின்ற வார்த்தை, அதாவது சிங்கத்தை குறிக்கக்கூடிய வார்த்தையை குத்தினார்கள் என்று மொழிபெயர்த்தது எப்படி கேட்டா லெக்சிகன்ல எப்படி இருக்குன்னு பார்த்தோமே, ஆனால் காரா என்ற வார்த்தை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த எபிரேய மொழி வசனத்திலே காரா என்ற வார்த்தை இல்லை. அப்போ எந்த அளவுக்கு மொழிபெயர்ப்பு பித்தலாட்டம் பண்ண முடிஞ்சு, எந்த அளவுக்குலாம் தாங்கள் விரும்பக்கூடிய இயேசுதான் முன்னறிக்கப்பட்ட மேசியா என்பதை நிரூபிப்பதற்காகவும் தன்னுடைய கடவுளின் குமாரன் என்பதை நிரூபிப்பதற்காகவும் அநேக ஹீப்ருக்களோட யூதர்களோட பழைய ஏற்பட்ட புஸ்தகத்தில் ஹீப்ரு மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட போது அநேக பித்தலாட்டங்களை செய்துதான் இவர்கள் தற்போது வைத்துள்ள பைபிள் என்ற ஒன்றை உருவாக்கியுள்ளனர். அப்போ இதிலிருந்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த எந்த அளவு மொழிபெயர்ப்பு பித்தலாட்டம் நடந்திருக்கு, இந்த புஸ்தகத்தின் உண்மைத்தன்மை என்ன என்பதை நீங்களே புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களிடமே விட்டுக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وظن أنه الفراق والتفت الساق بالساق إلى ربك يومئذ المساق.